வணக்கம் மக்களே. நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் மனித உடலில் ரத்தம் 100% அதிகரிக்கிறதுக்கு, ரத்த அணுக்கள் முறையான அளவில் பராமரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பார்க்க போகிறோம். மனித உடலில் ரத்தத்தினுடைய அளவையும் ரத்த சிகப்பு அணுக்களையும் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கும் இயற்கையான முறையில் அதிகரிக்கிறதுக்கும் சில ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நாம் நம்மளுடைய உணவுகளோடு சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோவோட அந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுடைய உடல்நலத்தையுமே பாதுகாத்து கொள்ளக்கூடியது நம்முடைய பொறுப்பு தான். அவர்களையும் நன்றாக ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ள வேண்டும். அதனால் வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ரத்தம் வந்து நமக்கு 100% அதிகரிக்கப்படும். ரத்த அணுக்கள்லாம் முறையான அளவில் இருக்கும். அதனால் அயன் ரிச் ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய உற்பத்திக்கு இரும்பு சத்து தான் ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. இந்த இரும்பு சத்து உடலில் ஆக்சிஜனை வந்து ஹீமோகுளோபின் கொண்டு சரியான அளவில் சீராக கொண்டு சேர்க்கறதுக்கு உதவி பண்ணும். அதனால் கீரை வகைகள் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, பொன்னாங்கண்ணி மற்றும் பாலைக்கீரை, இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது. குறிப்பாக முருங்கைக்கீரை மற்றும் கருவேப்பிலை இது எல்லாமே அந்த அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை வந்து சரி பண்ணுறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ கீரைகளை இதெல்லாம் நீங்கள் சாப்பிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் மற்றும் உலர் திராட்சை இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுவுமே இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகள் தான். இயற்கையான இரும்பு சத்து மற்றும் தாமிரம், அதாவது காப்பர் வந்து இந்த பேரிச்சம்பழம் உலர் திராட்சையில் நிறைந்திருக்கிறதால புதிய இரத்த அணுக்கள் உற்பத்தியை பேரிச்சம்பழம் உலர் திராட்சையில் நமக்கு வந்து ஊக்குவிக்கும். அவரை மற்றும் பயறு வகைகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். சோயா பீன்ஸு, ராஜ்மா, கொண்டக்கடலை மற்றும் பாசிப்பயிறு போன்றவற்றை எல்லாமே நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இந்த தானியங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களை வந்து வலுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும், ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும். அப்போது இது எல்லாமே இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள் தான். இதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபோலேட் மற்றும் விட்டமின் B9 இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா புதிய ரத்த அணுக்கள் மற்றும் ஹீமோகுளோபினுடைய உருவாக்குறதுக்கு ஃபோலேட் மற்றும் விட்டமின் B காம்ப்ளெக்ஸில் குறிப்பாக விட்டமின் B9 எல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதனால் நம்ம பழைய சாதத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஃபெர்மெண்டட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே நம்ம சாதாரணமாக நம்ம சாதம் மீந்து போயிருந்ததுன்னா அதில் தண்ணீர் ஊற்றிட்டு நம்ம வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இரவில் வடித்த சாதத்தில் தண்ணீர் ஊற்றி மறுநாள் காலையில் அதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதில் நல்ல பாக்டீரியாக்கள் அதிகமாக நிறைய உருவாகி இருக்கும். அதில் உடலுக்கு தேவையான விட்டமின் B ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்கும். இதனால் ரத்த ஓட்டம் வந்து நமக்கு வந்து சீராக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சப்ளையும் உங்களுக்கு சீரான அளவில் கிடைக்கும். இந்த பழைய சாதம் அதோடு சேர்த்து நிறைய பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள் இருக்குது. ஃப்ரக்கோலி, முட்டைகோஸ் மற்றும் வெண்டைக்காய் போன்ற காய்கறிகள் எல்லாத்துலேயுமே ஃபோலேட் சத்து வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த காய்கறிகளையுமே நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. பருப்பு வகைகள் மற்றும் சிட்ரஸ் பழங்கள் நீங்கள் எடுத்துக்க விருப்பப்படுறீங்கன்னா ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பருப்பு வகைகளில் முந்திரி போன்ற நட்ஸ்கள் இருக்குங்க இல்லையா, அந்த விதைகள் மற்றும் நட்ஸ் எல்லாம் தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோலேட் சத்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரத்த ஓட்டமும் சிறப்பான அளவில் இருக்கும். ரத்த அணுக்களும் முறையான அளவில் உங்களுக்கு வந்து பராமரிக்கப்படும். மூன்றாவதாக விட்டமின் C நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ விட்டமின் C நமக்கு எதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பயன்படுதுன்னா நம்ம மற்ற ஏதாவது ஒரு உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை நம்மளுடைய உடலுக்கு உறிஞ்சி ரத்த அணுக்களை முறையான அளவில் பராமரிக்கிறதுக்கு தான் விட்டமின் C வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா விட்டமின் C வந்து ஒரு அயன் அப்சார்பர், இரும்பு சத்தை உறிஞ்சக்கூடியது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நெல்லிக்காய் மற்றும் கொய்யாப்பழம்லாம் எடுத்துக்கொள்ளலாம். பழங்கள்லேயே கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா விட்டமின் C அதிகமாக இருக்கக்கூடிய பழம். அப்போ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்தில் உறிஞ்சுதல பன்மடங்கு அதிகரித்துக் கொள்ளலாம். இரும்பு சத்து பற்றாக்குறையை நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம். எலுமிச்சம்பழம் மற்றும் ஆரஞ்சு பழங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எலுமிச்சை சாற்றை வந்து கீரைகள் அல்லது பருப்பு உணவுகளில் சேர்க்கிறது இரும்பு சத்தினுடைய பலனை முழுமையாக உடலுக்கு கொண்டு சேர்க்கும். இல்லைனா நீங்கள் தினமும் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிந்து அதை வெதுவெதுப்பான தண்ணீரோடையோ அல்லது நார்மல் வாட்டரோட நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஊட்டச்சத்தும் கிடைக்கும், உடல் சுறுசுறுப்பாக இருக்கும், ரத்தம் உறிஞ்சுவதற்கு வேண்டிய அந்த உயிர் சத்தும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரத்த அணுக்களை கரெக்டான அளவில் பராமரிக்கிறதுக்கு இரும்பு சத்து உறிஞ்சக்கூடிய அந்த விட்டமின் C உங்களுக்கு கிடைக்கும். தக்காளி மற்றும் குடை மிளகாயெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். சாலட்டுகளிலும் சமையல்களிலுமே இதை நீங்கள் சேர்க்கதன் மூலமாக உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும், ரத்த உற்பத்தியும் மேம்படும். அதனால தான் விட்டமின் C இருக்கக்கூடிய இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். நான்காவதாக பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 மற்றும் தாமிரம் இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது காப்பர், விட்டமின் B12 இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். ஸோ இந்த
உணவுகள் எல்லாமே இரத்த சிகப்பணுக்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் முதிர்ச்சிக்கும் இந்த 2 சத்துக்களுமே தேவைப்படுகிறதுங்க. அப்போ பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பாரம்பரியமாகவே பனங்கிழங்குல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஸோ இரும்பு சத்தும் நிறைந்திருக்கிறதால ரத்த சோகையெல்லாம் நமக்கு வந்து குணப்படுத்தி சுறுசுறுப்பான நம்மளை மீண்டும் இயங்க வைக்கும். உலர் பழங்கள் மற்றும் விதைகள், ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து விதைகள் மற்றும் நட்ஸு தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும்னு முன்னாடியே சொல்லியிருப்போம். அதனால் நீங்கள் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரூட் பருப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வால்நட்டு விதைகளில் வந்து பூசணி விதைகள், சூரியகாந்தி விதைகள், ஆளி விதைகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது தாமிரச்சத்து எல்லாம் கிடைக்கும் போது ரத்த அணுக்களினுடைய சீரான செயல்பாட்டிற்கு அது உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது குறைந்த ரத்த சிகப்பு அணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும். ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளைவுக்கு வந்து போதுமான அளவுக்கு இருக்கிறதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது இந்த மாதிரியான அறிகுறிகள் இல்லாமல் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. 100% ரத்தம் அதிகரிக்கப்படும், ரத்த அணுக்களும் முறையான அளவில் பராமரிக்கப்படும். ஸோ உணவுகளோடு சேர்த்து நம்ம கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஆரோக்கியமான வழிமுறைகளும் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம வந்து கடைபிடிக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா போதுமான அளவு நம்ம தண்ணீர் குடித்து கொள்ளணும். அப்போ நம்மளுடைய உடம்பை எப்போதுமே நீரேற்றமாக ஹைட்ரேஷனை நம்ம வந்து வைத்திருக்கணும். அப்போ தான் உடல் நச்சுக்களை வந்து வெளியேற்ற முடியும். தினமும் குறைந்தது 2.5 லிட்டர் முதல் 3 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் குடிக்கிறது அப்படின்றது உடலினுடைய நச்சுக்களை பெருமளவு சிறுநீர் மற்றும் வியர்வை மூலமாகவே வெளியேற்றுவதற்கு உதவி பண்ணும். ஸோ இதனால் செரிமானம் மற்றும் ஆற்றல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ போதுமான அளவுக்கு நீர் சத்து இருக்கிறது செரிமான மண்டலத்தை சீராக பராமரிக்கிறதுக்கும் உடல் சோர்வை வந்து தவிர்க்கிறதுக்கும் பெரிதும் உதவி பண்ணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ ரத்த ஓட்டத்திற்கு, ரத்த அணுக்களை பராமரிக்கிறதுக்கு உடலில் போதுமான அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா நீர் சத்து இருக்க வேண்டியது அவசியம். அப்போ போதுமான அளவுக்கு நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ளணும். அதாவது பார்த்தீங்கன்னா இரண்டாவது விஷயம் வந்து ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். உடற்பயிற்சி உங்களுக்கு இருக்கணும். உடல் இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தினமும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 30 நிமிடங்கள் நடைபயிற்சி செய்யலாம். இல்லைன்னா எளிமையாக செய்யக்கூடிய யோகா இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யலாம். அல்லது ஓட்டம் இல்லைன்னா நீச்சல் போன்ற உடற்பயிற்சிகளை ஈடுபடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு மேம்படுத்தப்படுவதால் எந்த விதமான தடைபாடும் இல்லாமல் ரத்த ஓட்டம் இதயத்தை கிடைக்காதால மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. சுகர் ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. உடல் பருமன் இது மாதிரிலாம் வராமல் நீங்கள் முன்னாடியே ஆரோக்கியமாக இருக்கலாம். மூன்றாவதாக தரமான மற்றும் போதுமான தூக்கம் உங்களுக்கு இருக்கணும். அதாவது குவாலிட்டி ஸ்லீப் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உடலையும் மூளையையும் ஓய்வு பெற வைக்கிறதுக்கு, தசைகளை உங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு எல்லாமே, தசைகளை மீண்டும் புத்துணர்ச்சி பெறுவதற்கு எல்லாமே தூக்கம் நமக்கு ரொம்ப அவசியம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதுலேயுமே பெரியவர்கள் எல்லாமே தினமும் இரவு நேரங்களில் குறைந்தது 7 மணி நேரங்களிலிருந்து 8 மணி நேரமாவது ஆழ்ந்த உறக்கத்தை பெற வேண்டியது அவசியம். அப்போ தான் அவங்களுடைய செல்கள் வந்து மீண்டும் பழுது பார்க்கப்பட்டு சுறுசுறுப்பான இயங்க ஆரம்பிப்பாங்க. நல்ல தூக்கம் வந்து மூளையினுடைய செயல்திறனை மேம்படுத்துறதோடு உடலில் இருக்கக்கூடிய செல்களை புதுப்பிக்கிறதுக்கும் ஹார்மோன் சமநிலையை பராமரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதனால் ரத்த ஓட்டமும் உங்களுக்கு வந்து சிறப்பான அளவில் இருக்கும். பிபி ப்ராப்ளமெல்லாம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய அந்த அடுத்த நாள் வாழ்க்கையை சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து வாழ ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய இதயம் தொடர்பான பிரச்சனை, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மயக்கம் வர்றது இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மன அழுத்த மேலாண்மை, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும். இப்போ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நலமோடு நீங்கள் இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தியானம் மற்றும் மூச்சு பயிற்சியெலாம் நீங்கள் செய்யலாம். மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தியானம், மெடிடேஷன் செய்யலாம். பிராணாயாமான்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு பயிற்சி நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்குகளில் கவனம் செலுத்தலாம். அதிகப்படியான கவலைகளை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு குடும்பத்தினரோட, நண்பர்களோட நேரத்தை செலவிடுவது அப்படின்றது மன அமைதியை கொடுக்கும். அதாவது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், நேர்மறை எண்ணங்களை கொடுக்கும். இப்போ ஆரோக்கியம் அப்படின்றது ஒரே நாளில் கிடைக்கிறது கிடையாது. இது தினசரி சின்னதாக நம்மளுடைய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வாழ்க்கை நடைமுறைகளை நீங்கள் பின்பற்றும் போதும் உடலளவிலும் மனதளவிலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் இருக்கும். இப்போ ரத்த போகிறதுமான ஹீமோகுளோபின் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்குறதால நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. ரத்த சோகை எல்லாம் உங்களுக்கு இருக்காது. ரத்தமும் சுத்திகரிக்கப்பட்டு ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ இந்த உணவுகளையும் இந்த வாழ்க்கை நடைமுறைகளையும் கடைபிடித்து ஆரோக்கியமாக வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.